பாஜக எம்எல்ஏக்களோட நான் வந்து சட்டமன்றம் நோக்கி யாத்திரை போக போறேன்னு சொல்லி நைனா நாகேந்திரன் கருத்து வெளியிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றம் நோக்கி நான் யாத்திரை போக போறேன். இவங்க எல்லாம் வந்து ரத யாத்திரை வேல் யாத்திரை நடத்தினாங்க. நான் வந்து சட்டமன்றம் நோக்கியான ஒரு யாத்திரை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் ஒரு கருத்து வெளியிட்டு இருக்காரு. ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை அல்லது இயக்க தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுறது தான். இது எல்லாத்துக்கும் என்னட்ட கருத்து கேட்கணும். நீங்க திராவிட கட்சிகளை தாண்டி பாஜக இடமில்லைன்னு சொல்றவங்களும் நீங்க தான். இப்ப அவங்களுக்கே வந்து திராவிட அதே எங்க மாமா நாயனார் நாயந்திரன் கேளுங்க. தனிச்சு நின்று வென்று சட்டசபையில இந்த மாதிரி பேர ஊர்வலமா போக முடியுமா? அப்ப திராவிட கட்சி தோல் தானே உங்களுக்கு இருக்குதா? திராவிட பண்டிகள் இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் ஏது? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி தெரியுது. பன்னி செத்துருச்சுன்னா உண்ணி இறங்கி அதுவா போயிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த திராவிட கட்சியில விழிக்கணும். திமுக இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்திய கட்சிகளுக்கு கதவே இல்லை, மூடிடுவான். இவன் 2 பேர் தான். உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். சின்ன வீடு பத்திரிக்கையில சின்ன வீடு படம், அதுல ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாப்ல, இந்த பக்கம் கள்ளக்காதலிக்கு பூ கொடுத்துட்டு இருப்பாப்ல. அதுதான் திமுக. இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மதவாதத்துக்கு எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, சங் பரிவார் கும்பலை நாங்கள் நுழைவிட மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பூ கொடுக்கறது யாருக்குன்னா பிஜேபிக்கு தான். இது ஒரு கூட்டம். இது அதான் நம்பிட்டு தெரிய வேண்டியதான். நம்ம முதலா இங்க இந்தியா முழுமைக்கு அவரே சொல்றாரு பாருங்க, ராஜ்நாத் சிங்கே சொல்றாரு. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை 5 ஆண்டு நிலை பெற செய்து இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வளர செய்தல்ல பெரும்பங்கு ஐயா கருணாநிதிக்கு இருக்குன்னு சொல்றாரு. அவரே பேசியிருக்காரு. ஐயா வாஜ்பாய் அரசு 5 ஆண்டுகள் அப்படி நிலையான ஆட்சியை தக்க வைக்க வச்சு அது நாடெங்கிலும் பிஜேபி பேர் பரப்ப வச்சதுல பெரும்பங்கு இவருக்கு இருக்குங்கிறாங்க. அதுக்கு நன்றி கடனாக தான் அந்த காசு வெளியிட்டது. புரிதல் வைக்கிறவங்களுக்கு. அதனால அது அப்ப கூட அவங்க காலில் நடக்க முடியல. ஒரு திமுக காலோ அதிமுக காலோ தேவைப்படுது. அதிமுக கூட்டணியில் இல்லாம இதை பேசினா நம்ம வரவேற்கலாம். சரி, ஒரு கட்சினா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான்